இப்போ மார்னிங் உட்காந்து அமித், கானா, வினோத் அண்ட் சுபிக்ஷா எல்லாரும் அந்த ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சுபிக்ஷா என்ஜாய் பண்ணும்போது எனக்கு உண்மையிலே பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒருவேளை இன்றைக்கி எவிக்ட் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்க வந்து லாஸ்ட் டே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. கானா வினோத் வந்து அவங்கள தோளில் தூக்கி வச்சுட்டு இப்படி சுற்றுறாரு. அப்போ வந்து பாரு அவங்களே ஒரு காஃபி அவங்களுக்கே போட்டுட்டு, நான் மற்றவங்களுக்குலாம் போடலை ஏன்னா நல்லா இருக்காது, எனக்குன்னா எப்படியோ அரைகுறையாக கூட போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு வந்திருக்காங்க. அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வினோத்க்கு ஷேர் பண்ணுறாங்க. நீங்களும் கொஞ்சம் குடிங்க நான் போட்ட காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க. அவரும் வாங்கி குடிச்சிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமா வினோதும் பாருவும் சாண்ட்ராவும் 2 பேரும் தனியாக போயிட்டு நிழலில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரும் குளிக்க வரல, ஸ்கின் டேன் ஆகிடும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே இருந்துட்டு அமித் வந்து சொல்கிறாரு, நீ பாரு நீ வெறும் பச்சை பிள்ளையாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே யார் நான் பச்சை பிள்ளைன்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாம்மா நீ பச்சை பிள்ளை தான், நீ ஒரு பச்சை பிள்ளை, சாண்ட்ரா ஒரு பச்சை பிள்ளை, 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் சிரிச்சிட்ருக்காரு. உடனே பாரும் ஓகே தேங்க்ஸ், நீங்கள் என்னை பச்சை பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு தேங்க்ஸ், நான் பச்சை பிள்ளையாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சாண்ட்ராவும் பாருவும் சேர்ந்து இன்றைக்கி யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பாரு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சாண்ட்ராவும் தெரியல அப்படின்னு சொல்லி ஒன்றா சொல்கிறாங்க. ரொம்ப லோ வாய்ஸில் பேசுகிறாங்க, எனக்கு சரியாகவே கேட்கல. சுபிக்ஷாங்கிற வார்த்தை மட்டும்தான் கேட்டுச்சு. சுபிக்ஷாவும் வேற யாரையோ சொல்கிறாங்க. சுபிக்ஷா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் ஃபேமிலி வீக்னால் இதில் ஒன்றுமே கெஸ் பண்ண முடியாது, எதை வச்சு ஓட் போடுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வேறு எதுனா கூட எதாவது பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஃபேமிலி வீக்னால் எல்லாருக்குமே ஃபேமிலிஸ் தான் வந்திருக்காங்க. எனக்கு வேறு எங்கள் அம்மா வந்திருந்தாங்களா, ஏதாச்சும் சொன்னது ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி சுபிக்ஷா எவிக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அவங்க பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.